ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூலி திரைப்படம் போன வருஷம் வெளியாகி எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலைங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அந்த படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. இந்த படம் எடுக்கிறப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உச்சத்தில் இருந்தார்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட விக்ரம் படத்தை பார்த்து தான் இந்த படத்துக்கு வாய்ப்பே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஜெயலலிதா 2 வர வேண்டியது, அதை நிப்பாட்டிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களை வர சொல்லி ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ரொம்பவே ஆசைப்பட்டதால் கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் கைது 2 எடுக்க போகிறப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டு பலவந்தப்படுத்தி தான் இந்த படத்தை எடுக்க சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். இந்த படம் எடுக்கிறப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் கிட்ட நேராக போயிட்டு நாம் பாஷா படத்தையே திருப்பி எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அதாவது பாஷா படத்தோட சீக்குவலை நாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல யோசனை பண்ணியிருக்காராம், நம்ம ஒருவேளை இப்போ இருக்கிற லோகேஷ் கனகராஜ் அவரோட உச்சத்தை வச்சு பார்க்குறப்போ பாஷா படத்தோட சீக்குவலை இவர் சரியாக ஹேண்டில் பண்ணுவார்னு தான் ரஜினிகாந்த் அவர்கள் நினச்சிருக்காரு. ஆனாலும் அவரோட மனசில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததால் அவர் பாஷா படத்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே, நம்ம புதுசாக ஒரு படம் எடுக்கலாம், நீங்கள் வேணும்னா பாஷா மாதிரியே ஒரு சூப்பரான ஹிட் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை எடுங்கன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் நம்ம இந்த படம் ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கையிலேயே ஒரு உச்ச படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாஷாவே மிஞ்சுற அளவுக்கு நாம் ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கூலி படத்தை எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஆனால் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான், கூலி படம் பாஷா படம் மாதிரி இல்லை, ரஜினிகாந்த் அவர்களோட ஆவரேஜ் படமாக கூட ஓடலை. அது ஓரளவுக்கு சுமாரான படமாக தான் அமைஞ்சது. இதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நாம் கிரேட் எஸ்கேப் ஆகியிருக்குன்ற விஷயத்தையே புரிஞ்சிருக்காரு. ஒருவேளை நாம் இந்த படத்தை பாஷா படத்தோட சீக்குவலை எடுத்திருந்தால் நம்மளோட நிலைமை என்னாகிருக்கும், பாட்ஷா திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு மிகப்பெரிய அடி விழுந்து அதுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வேலைடா சாமி தப்பிச்சோன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்போ இருக்காராம். ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் இந்த கூலி திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பாஷா படத்துக்கு சீக்குவலாக எழுதி வச்சிருந்த கதையை பட்டிட்டிங்கரிங் பார்த்து தான் இந்த கூலி படத்தையே எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த படமும் தோல்வி அடைஞ்சதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் பாஷா படத்தோட சீக்குவலான அந்த கதையை மட்டும் எடுத்துட்டு கூலி படத்தை ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையை வச்சு எடுத்திருந்தாருனாக்கா மாபெரும் வெற்றியை கண்டிப்பாக அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டும் இன்னொரு கோணத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படியோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பாஷா படத்தோட சீக்குவலை எடுத்திருந்தாருனாக்கா அந்த படம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான சீக்ரெட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.